அதான்பா நான் உங்களோட ஹோஸ்ட். இந்த சீரீஸோட போன வாரத்து எபிசோடில் கடைசியாக ஒரு பைக்கு தொலைஞ்சிருக்கும். லலிதாவோடைய கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் இருக்கும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா லலிதாவை கொண்டு போய் டாக்டரோடையே பார்த்தீங்கன்னா தங்க வச்சுட்டாங்க. அதே டைம் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. வண்டியை ஃபாரன்சிக் அனுப்பி விட்டுட்டு இதெல்லாம் கொண்டு வந்து ராஜா சார்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டு முரளி அங்கேருந்து கிளம்புறாரு. அதே டைம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் இந்த வண்டியை வச்சு ட்ரக்கு கடத்துறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரே நடுக்கலாக இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன வேலைன்ட்டு ராஜா சார்ட்டு தான் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த வண்டியை ஒரு ஸ்டெம்ப் வச்சு தான் அடிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு வினோத் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் போகிறாரு, கிரிக்கெட் கிரவுண்டுக்கு. அங்கே போய் பார்த்தா ஸ்டெம்பெல்லாம் உடஞ்சி கிடக்க. ஏன்னா ஸ்டெம்பெல்லாம் உடஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டால் ஒரு சின்ன சம்பவத்துலலாம் உடஞ்சி போச்சு மாப்பிளங்கிறாரு. வினோத் காலத்துலேருந்து ருத்ராட்ச கொட்டையை வேற காணும், எப்பயுமே அதை கழட்ட மாட்டான், எங்கடா போச்சுன்னு கேட்டால் அதுவும் அதே சம்பவத்தில் தான் போயிடுச்சுன்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே பைக்கு கிடச்ச இடத்துக்கு போய் அங்கே போய் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ருத்ராட்ச கொட்டை இருக்குது. அப்படியே கட் பண்ணால் லாயர் லலிதாவும் டாக்டரும் 2 பேரும் சேர்ந்து நம்ம லலிதாவோட ஆஃபீஸ்க்கே வராங்க. அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஒய்ஃபை கிடைக்குமான்னு சொல்லி டாக்டரும் கேட்க, ஒய்ஃபை இல்லை ஹாட்ஸ்பாட் இருக்கு, என்ன கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயே உட்காந்துருக்கேன். அதே டைம் ராஜாவோட ஒய்ஃபும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அங்கே வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லி கேட்க, பட் ஆனால் நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன் ஓகேவான்னு கேட்க, ஓகே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ராஜாவுக்கும் ராஜாவோட ஒய்ஃப் லீலாவுக்கும் என்ன பிரச்சனைனா, இவங்க 2 பேரும் காலேஜ் டைம்லாம் லவ் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அதே டைம் ராஜாவும் நம்ம ஹீரோயினுக்காக அவங்களோட போலீஸ் வேலையும் விட்டுட்டாரு. அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாலும் இவங்க 2 பேரோட லைஃபும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீலாவே தான் போலீஸ் வேலைக்கு போங்கிற மாதிரி ட்ரை பண்ணி போலீஸ் வேலைக்கும் போயிருப்பாரு. பட் ஆனால் அவர் போலீஸ் வேலைக்கு போனோடனே வீட்டை சுத்தமாக மறந்துட்டார். அதுவும் என்ன மறந்துட்டார், டோட்டலாகவே அவரோட வேலையில் மட்டும் தான் கான்சன்ட்ரேஷனில் இருந்துச்சு. இந்த டைமில் நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்தேன், நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்கல, நீலாவோட பர்த்டே மறந்து போக இது கொஞ்சம் அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேங்கிற மாதிரி ராஜாவும் சொல்லிட்டு போக, அதே டைம் நீலாவுக்கு ப்ரெக்னென்சி வெளியே வர நம்ம ராஜாவுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எடுக்கல. அந்த டைமில் நான் அவரை நம்பியிருந்தேன்னா இன்றைக்கி நானும் என்னுடைய குழந்தையும் உயிரோடையே இருந்திருக்க மாட்டோம். அப்பயே நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கணும், அப்ளை பண்ணாமல் விட்டது ஏன் தப்பு தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்க்க வந்திருக்காரு. பட் ஆனால் மாமனார் உள்ளேயே விடலை, அவரையும் தள்ளி விட்டு உள்ள போய் பார்க்க, ஃபஸ்ட்டு நீ வெளியே போங்கிற மாதிரி நம்ம நீலாவே சத்தம் போட டாக்டர்ஸ்லாம் அவர் வெளியே அனுப்பிடுறாங்க. நடந்ததெல்லாம் சொல்ல இதெல்லாம் டாக்டரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்புறமேட்டு நீலா கிட்ட போய் அவங்களே, அன்றைக்கி நான் உங்களை காஃபி பாரில் பார்த்தேன், நீங்கள் என்னையே ராஜாவே தப்பாக நினச்சிட்டிங்க, நாங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணோம், அதனால தான் அப்படி இருந்துச்சுன்னு சொல்ல, நீங்கள் யாரோ, நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்கிற மாதிரி நம்ம நீலாவும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இதை பற்றி ராஜா சார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கிற மாதிரி லலிதாவும் நம்ம டாக்டர்கிட்ட சொல்ல, அதே டைம் முரளியும் ராஜா சார்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதே கிடையாது. என்னடா ஆச்சுன்னு கேட்டால் கூட கரெக்டாக மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் முரளி நம்ம ராஜாவை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. இதனால ராஜாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. முரளியோட வேலையை சேர்த்து ராஜா தான் பார்த்துட்ருக்காரு. அதே டென்ஷனில் ராஜா வீட்டுக்கு வர, வீட்டில் ராஜாவோட அப்பாவும் இதை சாப்பிடுன்னு சொன்னால் புரிஞ்சுக்க மாதிரி கொஞ்சம் சத்தமாக பேசிடுறாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பாட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, நீ கொஞ்சம் டைம் ஒதுக்கி உனக்குன்னு சொல்லி இன்னர் பீஸுக்காக வச்சு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் முரளியும் அடுத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்லை லீவ் வேணும்னு சொல்லி கேட்க, அதான் சார் உனக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லைனா 4 நாள் கூட எடுத்துக்கோ, பொய்யா 1 நாள் கூட லீவ் எடுக்காத, ஃபஸ்ட்டு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்த இடத்துக்கு வாடான்னு சொல்ல, அங்கே முரளி இருக்காரு. என்னடா நடந்துட்டு இருக்கு, என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸில் உங்களை பிடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை என் மேலே ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்குது, அது என்ன கேஸ்னாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, எனக்கு பாஸ்ட்டை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, இப்போ உன்னோட ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மட்டும்தான் முக்கியம், அதுக்கான வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல, சரி என்னாச்சு அந்த கேஸுக்கும் இப்போ இந்த வண்டி கேஸுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் இருக்குன்னு இவனுடைய பழைய கதையை சொல்கிறான். இவனும் இவனோட பாட்டி மட்டும்தான், இவனோட அம்மா அட்வொகேட்டு. ஸோ ஒரு அட்வொகேட்டோட பிள்ளைய குற்றவாளின்னு சொல்லி பிடிச்சிட்டு போகிறாங்க. பட் ஆனால் இவன் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. கொரோனா டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிற செயின்லாம் அழகு வச்சு ஒரு வண்டி வாங்கி டெலிவரி வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு வேலை இவங்க அஃபெக்ட் ஆகலை, செகண்ட் வேலை பாட்டிக்கு பாதிக்க அது அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. சரின்னு காசை கட்டணுன்ட்டு வண்டி அடகுக்கு வச்சுட்டு அந்த காசை கொண்டு போய் கட்டியிருக்காரு. அந்த டைமில் அடகு சீட்டு கூட வாங்கலை. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து என்னை பிடிச்சிட்டு போனாங்க. நான் ஜெயிலேருந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக சேட்டு கடைக்கு போய் வண்டி யார் வாங்கினா, வண்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் தான் முரளியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து வண்டி வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்களோட அடையாளம் ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க, என்னோட பொஞ்சாதி தான்ப்பா கொடுத்தா, உனக்கே தெரியும் எல்லாரும் மாஸ்க் போட்டிருப்பாங்க, அப்போ அது யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்போ சீட்டாச்சும் வாங்கிட்டு போயிருந்தா சரின்னு சீட்டை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருப்பேன், நீ சீட்டு கூட வாங்காமல் போயிட்டான்னு சொல்ல, சரி அது யாருன்னு கண்டுபிடிச்சது இல்லைன்னு சொல்லி ராஜா சார் கேட்க, கண்டுபிடிச்சிட்டேன், என்ன அந்த மாதிரி செய்யாத தப்புக்கு மாட்டி விட்டதே என்னோடய ஃப்ரெண்டு வினோத் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ராஜாவும் இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்க, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்ல தெரிலன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ராஜா சார் ஸ்ட்ரெயிட்
கரெக்டாக காரை எடுத்துகிட்டு வினோத் இருக்கிற இடத்துக்கே போய் நிற்கிறாரு. அவன் டீ குடிச்சிட்டு நிற்க இவரை பார்த்தோன்னுமே அந்த கிளாஸு மட்டும் கீழே விழுந்து கிடக்குது. லலிதாம்பிகாவோட கேஸில் ஒரு தேட்டர் ஓனரை பிடிச்சி அவங்ககிட்ட விசாரிக்க அதில் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அதை வச்சு ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டை போயிட்டு மீதி இருக்கிற வண்டி எல்லாத்தையுமே ரிவர்ஸ் எடுத்து கொடுக்க அந்த வேலையை ஜீவாட்ட கொடுத்துருக்காரு. இதோட இந்த வாரத்தோட 4 எபிசோடு முடியுது நண்பா. சரி, அடுத்த வாரத்தோட எபிசோடு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் மேலே அழுத்தி வைங்க.